அவர் டான்ஸ்ல பயங்கர ஃபேமஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்து அது ஒரு ரெக்கார்ட்னு நினைக்கிறாங்க. ஆக்ட் முடிஞ்ச உடனே ஒரு பிரபுதேவான்னு சொன்னார், நீங்கள் கிளம்பிடுங்க இல்லைன்னா சிக்கிப்பீங்க அப்படின்னு. ஸ்டேடியம் ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 hours. அவ்வளோ க்ரௌடு. ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த நாள் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ மீட் பண்ணிட்டு சொன்னார், ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இத்தனை பேர் வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணுவீங்கன்னு. நிறைய லெட்டரா கொடுத்தீங்களே, என்ன மாஸ்டர் எழுதி கொடுத்தீங்க அதில்? பிரபுதேவா தான் சொன்னார், இந்த மாதிரி முதல்ல போய் நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்க? ஐ லவ் யூ விஜய். எல்லா மாஸ்டர்ஸுமே ஒன்று கூடுறதுக்கான ஒரு மூமெண்ட்டாகவே அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான். பேசிக்க ஜாலியாக கலாட்டா பண்ணிக்கிட்டு பட் மொத்தமாக சேர்ந்து மீட் பண்ணி காலேஜ் ட்ரிப் போவாங்களே, ஜாலியாக ஃப்ளைட்லலாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு. பாபா மாஸ்டர் கொஞ்சம் தெரியும், அவரு பயங்கர லூட்டி அடிப்பாரு. பாபா மாஸ்டர் ஸ்டேஜ்ல விஜய் சாரோட சோஃபா கீழே உட்காந்துக்கிட்டு கையில எல்லாம் இத்தனைக்கும் சொல்லி அனுப்பிச்சது டைமிங்ல கரெக்டா போகணும்னு. அப்படியா? அவர் அதை கேட்கவே இல்லை. அவரு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, என்னமோ பண்ண போறாமா அப்படின்னு. வணக்கம் கல்யாண் மாஸ்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஹாப்பி மீட் பண்ணதில்ல. லாஸ்டா சவதிக்கா அஜித் சாருக்காக மீட் பண்ணோம், இப்போ விஜய் சாருக்காக ஜனநாயகன் ஆடியோ லான்ச். எனக்கு தெரிஞ்சு நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் மாண்புமிகு மாணவன் அந்த மூமெண்ட் ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? ஏன்னா அந்த டைம்ல விஜய் சார் என்ட்ரி ஆகிற டைம் சினிமால நிறைய நெகட்டிவ் அந்த டைம்ல அவருக்கு இருந்துச்சு, பெருசு சப்போர்ட்டர்ஸ் இல்லை. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு ஜனநாயகன்ல அவ்வளோ லட்சம் பேர், அவ்வளோ கிரேஸா, பயங்கரமான ஒரு க்ரௌடு, பயங்கரமான ஒரு லவ். ஸோ எப்படி இருந்தது மொத்தமா அங்க போனோம்னு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அவ்வளோ பேர் வந்து அது ஒரு ரெக்கார்ட்னு நினைக்கிறாங்க. கின்னஸ்ல எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்க என்ட்ரா போது ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. வேற சிங்கர்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஜனங்களோட எனர்ஜியும் அவங்களோட அந்த கத்துறதும் வந்து அதுவே ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு எங்களுக்குலாம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் இத்தனை கொரியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து ஆடுறது. ஸோ எனக்கு முதல்ல சொன்னது வந்து அவருக்கு ஒரு டெடிகேஷன் மாதிரி பண்ணணும், ஏன்னா ஒரு கடைசி படம் வேற. ஸோ நீங்கள்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணோம் எல்லாருமே. ஸோ அதுவுமே பெருசாக வரவேற்கப்பட்டது. அவர் விஜய் சாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாங்களும் இந்த ட்விட்டர்ல லீக் ஆன பிட்டு வீடியோவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இன்னும் ஃபுல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும். நிறைய லெட்டரா கொடுத்தீங்களே, என்ன மாஸ்டர் எழுதி கொடுத்தீங்க அதுல? ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க அவருக்கு ஒரு டெடிகேஷன் மாதிரி ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இது சும்மா கொடுத்தது ஒரு லெட்டர் மாதிரி. அது ஒரு பிரபுதேவா தான் சொன்னார், இந்த மாதிரி முதல்ல போய் நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு. ஸோ அதனால தான் அது பண்ணோம். நீங்கள் என்ன எழுதி கொடுத்தீங்க? ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு. எவ்வளோ என்ஜாய் பண்ணார்? ஏன்னா நிறைய கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ்ல பயங்கர ஃபேமஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நல்லா ஆடுற நடிகர்கள் முதன்மையான நடிகராக விஜய் சார் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எல்லாருமே வந்து கொரியோ பண்ணிருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிபியூட்டா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவர் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாரு அந்த ஸ்டேஜ்ல? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த நாள் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ மீட் பண்ணிட்டு சொன்னாரு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இத்தனை பேர் வந்து இவ்வளவு தூரம் வந்து எனக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணுவீங்கன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே அதுதான், எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நாங்களுமே அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் ஓடி வரீங்க, லைனா கலர் காஸ்டியூம் போட்டு லைனா அவருக்கு லெட்டர் கொடுத்துட்டு அப்படி திருப்பி லைனா போய் பெர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற அந்த வீடியோ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா, நம்ம தளபதி ஆட வச்ச டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல அந்த மூமெண்ட்ல பார்க்கும்போது ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது நான் ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி, அந்த மாண்புமிகு மாணவன்ல நீங்க ஒரு விஜயை பார்த்துருப்பீங்களா? எப்படிப்பட்ட ஒரு விஜய் அப்ப பாத்தீங்க, அண்ட் இப்போ இருக்கிற விஜயை அப்படி பாருங்க? எனக்கு அவரை பர்சனலா தெரிஞ்சதுனால எனக்கு நல்லா தெரியும் அவரை. அதே இதுதான், ஒன்றும் எதுவும் சேஞ்சும் இல்லை, அதே பர்சன் தான், அதே ஹியூமன் தான். ரொம்ப நல்லா, ரொம்ப பணிவா எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதே மெயின்டைன் பண்ணிட்டு வராருன்னு. இட் வாஸ் a nice feeling. ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு. ஓகே. கோரியோகிராஃபரா விஜய் சார் கூட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான படங்கள் பண்ணிருக்கீங்க இல்லையா மாஸ்டர்? கண்டிப்பா. அந்த டைம்ல பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் நம்ம சொல்லி கொடுக்குறதும் அவர் பிக்கப் பண்ணி டான்ஸ் ஆடுற விதமும் அவர் பயங்கரமா இருக்கும். லைக் அழகிய தமிழ் மகன், குருவி, இந்த இதெல்லாம் நீங்க கொரியோ பண்ணிருப்பீங்க. அந்த டைம்ல அவரோட அந்த ஈடுபாடு, டான்ஸ் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு, பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், செம்மையா ஆடணும்னு எப்பவுமே ஒரு ஆர்வமா இருப்பாரு. அதே மாதிரி நாங்கள் ரிஹர்சல் அங்கே ஸ்பாட்ல வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்துட்டே இருப்பாரு, ரெடினா அப்படின்ட்டு. ரிஹர்சல் கூட பெருசாக பண்ணுவார், இப்படிதான் இதுதானு சொல்லிட்டு பண்ணுவார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுவார். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவர் ஒரு மிகப்பெரிய டான்ஸர்னு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவரோட வேலை பார்க்கும்போது. டக்குன்னு எல்லாம் பண்ணிடுவார். ரொம்ப குவாய்ட்டாக இருப்பார். வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படியே ஷாக்கிங்காக இருக்கும். ஃபுல் எனர்ஜியில் பர்ஃபார்ம் பண்ணுவார். சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் கொடுப்பாரு, இது மாதிரி பண்ணிக்கிட்டுமா அது மாதிரி பண்ணிக்கிட்டுமான்னு. ஸோ நல்ல ஒரு ஃபீலிங் தான் அது. ஒரு லைக் ஈஸியா இருக்கும்.
நல்லா டான்ஸ் பிக்கப் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு டக்கு டக்குன்னு ஆர்டிஸ்ட் பண்ணிடுவாரு. டக்கு டக்குன்னு எதுவும் ரிஹர்சல் டைமும் அவ்வளோ செலவாகாது. டக்கு டக்குன்னு பண்ணிடுவாரு. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அவரோட ஒர்க் பண்றது. அடுத்த கொஸ்டின் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவை ரூல் பண்ணக்கூடிய 2 ரூலர்ஸோட விஜய் சாரோட முடிவுக்கு வந்துருச்சு. 1600 முடிஞ்சிச்சு. அஜித் சாரும் இப்போ அதிகமா ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனால இன்னும் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரவே இல்லை. அவரும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. நீங்க ஒரு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? மஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுங்க? அது வந்து அவங்கவுங்க செல்ஃப் டெசிஷன் தான். ஆனா அஜித் வந்து பண்றாரு. கண்டிப்பா படம் பண்றாரு. ஆனா கொஞ்சம் டிலே ஆகி வருதுமா சார்? அது எல்லாம் செட் ஆகணும்ல. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் பண்ண முடியாது. இவ்வளவு இது ஒரு லெவல்ல இருக்கும்போது எல்லாமே யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பா அடுத்த படம் பண்றாரு. விஜய் இப்படி அவர் சொன்னதுதான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னப்பா, ஏன்னா ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் அவரை வந்து மலேசியாலாம் மொத்தம் அவ்வளோ கும்பல் வந்ததே, என்னப்பா இதோட அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் இருக்க தான் செய்யுது. பட் அவர் டிசைட் பண்றது, அவரோட லைஃப் எப்படி போகணும்னு அவர் டிசைட் பண்றாரு. அது நான் கண்டிப்பா வரவே இருக்கிறேன். பெரிய ஸ்டெப் எடுக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய தைரியமே வேணும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பா. பட் கண்டிப்பா இப்போ அஜித் இருப்பாரு. காலங்காலமா பார்த்துட்டு வரோம். ஒரு ஹீரோஸ் வராங்க, அவங்க போறாங்க, அடுத்த ஹீரோஸ் வராங்க, அப்படி வருது. என்டர்டைன்மெண்ட்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் புதுசா வருவாங்க, நிறைய பண்ணுவாங்க. இது அவரோட டெசிஷன். ஸோ அதுல நம்ம வந்து எதுவும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஃபேன்ஸ் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆகிற ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச்ல அந்த யார் பெற்ற மகனோ கத்தி படத்தோட பாட்டு போடும்போது எல்லாருமே பயங்கரமா அழுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேர்வெல் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. நேர்ல நீங்க இதெல்லாமே வந்து அங்க பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கிடைச்சது அங்க இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம்? மல்டிபிள் எமோஷன்ஸ். நீங்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் அழுறாங்க, சில பேர் செலிப்ரேட் பண்றாங்க, சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க, சில பேர் அப்படியே சைலண்டா விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும்ல. நல்ல பெப்பி சாங்ஸ் வரும்போது பயங்கரமா ஆடினாங்க எல்லாரும். அந்த டான்சர்ஸ் கூட அப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆடுறாங்க, அந்த அளவுக்கு ஆடி செலிப்ரேட் பண்றாங்க. அது என்னமோ பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோட்ல தான் இருந்தாங்க எல்லாருமே. ரைட் ஸ்டார்டிங் நினைச்சு பாருங்க. 3:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு 12:30 அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அதே எனர்ஜியை அந்த ஆடியன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜினை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. சரியான எனர்ஜி. எங்களுக்குமே அது வந்து அப்படி இருந்துச்சு. என்னடா சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அன்கண்டிஷனலா வச்சிருக்கக்கூடிய ஒரு லவ் அப்படின்னு தான். கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டேடியம்குள்ள போறதுக்கே ஒரு கிட்ட அந்த ஸ்டேடியம் ஒரு 1 கிலோமீட்டர் போறதுக்கு 2 hours ஆகும். அப்போ அவ்வளோ க்ரௌட் இல்ல மாஸ்டர்? அவ்வளோ க்ரௌடு. நாங்க அந்த எங்க ஆக்ட் முடிஞ்ச உடனே அவரு பிரபுதேவா சொன்னாரு, நீங்க கிளம்பிடுங்க இல்லைன்னா சிக்கிப்பீங்க அப்படின்னு. லாஸ்ட்ல மாட்டி. ஆமா, டக்குனு கிளம்பிட்டோம். இல்லைன்னா நாங்க ரூமுக்கு வரதுக்கு 5 மணி ஆயிருக்கும். ஆமா, 1 கிலோமீட்டருக்கு 2 to 3 hours அந்த மாதிரி டிராபிக் அந்த மாதிரி டைம் எடுத்துருது. அவ்வளோ எங்க ஃபுல்லா அந்த மாதிரி க்ரௌடு பார்த்துருக்கவே மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்களுமே அதான் சொன்னாங்க. அனிருத்தே வந்து என்ன சொன்னாருன்னா, நானும் நிறைய எங்கெங்கயோ கான்சர்ட் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி இவ்வளவு க்ரௌட்ல வந்து நான் கான்சர்ட் பண்ணது இல்ல. க்ரௌட் இருக்கிறது ஒரு விஷயம், இந்த க்ரௌடோட எனர்ஜி ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட் மாஸ்டர், சூப்பரா சொன்னீங்க. க்ரௌடு ஒரு 50,000 பேர் இருந்தாலும் 60,000 பேருக்கு குவைட்டா இருந்தா நம்மளுக்கு அந்த எனர்ஜி இருக்காது. பட் இதுல அத்தனை பேருமே அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ எமோஷனு. அது கண்டிப்பா எங்களை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போச்சு. ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு எங்களுக்குலாம் எல்லாருக்குமே. இந்த மாதிரி க்ரௌட்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கே ஒரு அவங்களே அப்படி இருக்காங்க, நம்ம இன்னும் எனர்ஜியா பண்ணுவோம், இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து வெரி வெரி ரேர். ஸோ கண்டிப்பா மலேசியா மக்கள் நான் தேங்க் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்து உங்களுக்கு ஒரு கெரியர்ல ஒரு டிஃபரெண்டான இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. நான் இதுக்கு முன்னாடி ஹிந்தில நார்த் இந்தியன் அசோசியேஷன் ஷோலாம் பண்ணி 90s பண்ணிருக்கேன். அப்பவே 60,000 க்ரௌடு. கனடால சின்னி பிரகாஷ் மாஸ்டர் அவர் கூட அசிஸ்டண்டா இருந்தேன். அப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் வெம்பிளி ஸ்டேடியம் லண்டன்ல. அப்போ இருந்த எனர்ஜி அப்போ வந்து 60,000 70,000. ஆனால் இந்த எனர்ஜி வந்து அதுக்கு மேட்ச் ஆகாது. இது அதுக்கும் மேலே இது செம்மையா சூப்பரா இருந்துச்சு. டெஃபினெட்லி. அஸ் அ டான்ஸரா இவ்வளோ க்ரௌடு முன்னாடி நம்ம டான்ஸ் ஆடும்போது என்ன தோணும் மைண்ட்ல? ஏதாவது நர்வஸ் ஆகுமா? இது சொதப்பிடக்கூடாதுங்கிற தாட்ஸ் வருமா? அது வரவே வராது. இன்னும் எவ்வளவு பண்ண முடியும், இன்னும் எனர்ஜி என்ன பண்ண முடியும் அப்படிதான் தோணுமே தவிர நம்மளுக்கு என்ன கொடுக்க போறோம், இவ்வளவு லவ் வச்சிருக்காங்களே, நம்ம வந்து திருப்பி எதுவா இருந்தாலுமே கிவ் அண்ட் டேக் தானே. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு யோசனையாவே இருக்கும். இந்த க்ரௌடை பார்த்த உடனே ஆளாளு எல்லாருமே நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம். நாங்க அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
என்னப்பா இப்படி இருக்கு க்ரௌடு, நம்ம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணோம், ஃபுல் ஆன் கொடுக்கணும் அவங்களுக்கு. மாஸ்டர்ஸோட இது ஓகே. அது இல்லாம எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன போட்டி இருக்குல்ல, நான் நல்லா பண்றேன், நீ நல்லா பண்றா, யார் பண்றா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருக்கும்ல. ஸோ எல்லாருமே நம்ம கரெக்டா பண்ணணும், கரெக்டா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஃபுல் எனர்ஜியில பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்னால இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே ஒண்ணு கூடுறதுக்கான ஒரு மொமெண்டாவே அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட். நான் கரெக்ட். இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடந்தது இல்லை. நாங்க 2002 ஏதோ ஸ்டெப் ஷோ ஒன்று பண்ணோம். அது எங்க யூனியனுக்காக பண்ணோம். அது வேற. பட் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்காக இத்தனை டான்ஸ் மாஸ்டர்ஸ் போய் பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எங்களுக்குமே அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் மீட் பண்ணி ஒரு கேங்கா வந்து டிராவல் பண்ணி இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது ஒரு பெரிய மெமரி எங்களுக்கு. கரெக்ட். ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு திங் திஸ் இஸ். ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். என்ன பேசிக்கிட்டீங்க எல்லாருமே அபவுட் இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி, ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரி, கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே சேர்ந்து பேசிக்கு ஜாலியா கலாடா பண்ணிக்கிட்டு என்னப்பா அப்புறம் ஒன்று நடக்குது இது நடக்குது. ஏன்னா அடிக்கடி மீட் பண்ணிக்க மாட்டோம். சில டைம் மீட் பண்ணுவோம், சில டைம் மீட் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப rare. எல்லாரும் சேர்ந்து மீட் பண்றதுன்றது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிப்போம் ஃபோன்ல. பட் மொத்தமா சேர்ந்து மீட் பண்ணி ஒரு ஒரு இப்போ ஒரு காலேஜ் ட்ரிப் போவாங்கல்ல, அந்த அந்த மாதிரி மாதிரியா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியா ஃபிளைட்ல எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு. உங்களுக்கு பாபா பாஸ்கர் பத்தி தெரியும், அவரு பயங்கர லூட்டி அடிப்பாரு, செம்ம கலாட்டா. அவர் ஃபுல் ஃபன் மோடு தான் இருப்பாரு அவரு. அவர் ஒரு பக்கம், நோபல் ஒரு பக்கம், அசோக் ஒரு பக்கம், எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நல்ல ட்ரிப். பாபா மாஸ்டர் ஸ்டேஜ்லயே விஜய் சாரோட சோஃபா கீழே உட்காந்துக்கிட்டு கையில எல்லாம் இத்தனைக்கும் சொல்லி அனுப்பிச்சது டைமிங்ல கரெக்டா போகணும்னு. அப்படியா? அவர் அதை கேட்கவே இல்லை. அவரு கேட்காம நினைச்சேன் ஏதாவது பண்ணுவாப்லன்னு. எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, என்னமோ பண்ண போறான் பாய் அப்படின்னு. அவர் பிரபுதேவரா சொல்லி அனுப்பிச்சாரு, ஏப்பா ஏதாவது ஓவரா பண்ணாதீங்க, டைமிங்ல கரெக்டா வரணும், எல்லாம் மிஸ் ஆயிடும் அப்படின்னு. அதை மீறி அவர் பண்ணாரு. அவர் விட மாட்டாரு, அவர் தான் தெரியுது. கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமா ஆமா. So, but it was nice. It was nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஆர்கனைஸ் பிரபுதேவா மாஸ்டர் தான் சொன்னாங்க இல்லையா சார்? பிளான் எல்லாமே இந்த மாதிரி பண்றோம், அந்த மாதிரி பண்றோம், காஸ்டியூம்ஸ் இப்படி. ஆமா ஆமா. அவர் வந்து அவரு முதல்ல அவரு என்ன நான் கேள்விப்பட்டது வந்து அவர் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லும்போது எல்லா டான்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும், ஒரு டெடிகேஷன் மாதிரி இருக்கும்னு. அப்புறம் அவரே சொன்னார், நான் மாத்திரம் தனியா மாட்டிட்டேன், அப்படி எல்லாரையும் கோத்து விட்டுறேன், எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சாண்டியும் ஒரு பெரிய பிளஸ். அவர் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணாரு. அவர் கூட சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட மேனேஜர். அவர் வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு விஷயம் பண்ணோம். எல்லாரோட கோஆபரேஷனுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா சொல்லவே வேண்டாம், பிரபுதேவா வந்து ஆடும்போது தளபதி அங்கே அவரும் சேர்ந்து ஆடினாரு. ஸோ இட் வாஸ் a வெரி அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அப்படி எனக்கு விஜய் சாரோட எனர்ஜி பத்தி, கூட ஒரு எனர்ஜி பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆசை. ஏன்னா இப்போ இந்த ஈவெண்ட்ல கூட விஜய் சாரோட அப்பா வந்து அங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஹக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்டோம்னா அவர் வந்து 800 மீட்டர் நினைக்கிறேன் அந்த ரேம்ப் வாக் நிக்காம ஓடி போய் கட்டி பிடிச்சி திருப்பி வந்தாங்க. அந்த எனர்ஜி இப்போ நம்ம கூட நிக்காம ஓட முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு இது. ஒர்க் அவுட், அவர் ஜாகிங் அதெல்லாம் பண்ணுவார், நல்ல ஸ்டாமினா நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அதே மாதிரி ரொம்ப சைலண்டா இருப்பாரு ஸ்பாட்ல கூட. சில டைம் ஆடும்போது அந்த எனர்ஜி அப்படியே தெரியும், திருப்பி வந்து திருப்பி ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹி ஆல்வேஸ் மெயின்டைன்ஸ் தட் எனர்ஜி. அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஸோ ஸ்டாமினா இஸ் இன் அ குட் லெவல். அவ்வளோ தூரம் வந்து கான்ஸ்டன்ட்டாக அதே பேஸில் ஓடி வருது வந்து சும்மா விஷயம் கிடையாது. ஸோ இட் வாஸ் குட். இன்னொரு மூமெண்ட்டும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். மலேசியான்னு சொன்ன உடனே நண்பர் அஜித்தோட பில்லா ஞாபகம் வருது அப்படிங்கிற ஒன்று ஸ்டேடியமே வந்து பயங்கரமா தெரிச்சு எரப்டான சத்தத்தை கேட்க முடிஞ்சது. அந்த டைம்ல இருந்தீங்களா இல்ல ரிஹர்சல் போயிட்டு இருந்ததா? அஜித் வந்து இப்பதான் அங்க இருந்தாரு ரேசிங்காக. 22 23 தான் கிளம்பினாரு அவரு அங்க இருந்து. வர பிளான் ஏதாவது பேசுவார் இருந்ததா ஆடியோ லான்ச் வர்ற மாதிரி? ஏன்னா நிறைய இங்க ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்து அஜித் சார் கண்டிப்பா வராங்க மலேசியா ஆடியோ லான்ச். இல்ல எனக்கு அதை பத்தி ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் அங்கதான் இருந்தாரு அவர். ரேஸ் முடிச்சுட்டு அங்க வேற ஏதோ ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ முடிச்சுட்டு 20 தான் கிளம்பி வந்தாரு அவரு. ஸோ எனக்கு அவர் கூப்பிட்டாங்களா என்ன அது தெரியாது எனக்கு. ஐ ஹேவ் நோ ஐடியா அபவுட் அஜித் சார் சைட்ல இருந்து விஜய்க்கு இது விஜய் சாருக்கு இது லாஸ்ட் படம் அப்படிங்கிற நியூஸ் அவர் ஏதாவது சொன்னாங்களா இந்த இதுக்கு, இவரோட டிசிஷனுக்கு? இல்ல அது அவங்க பர்சனலா பேசிட்டாங்களா எனக்கு நான் கேள்விப்படல. அது ஓகே அது நான் பேசுறது அதை பத்தி நான் அதுவும் பேசல. அப்படி மீட் பண்ணும்போது கேட்பேன். பட் ஐ எம் நாட் ஷுவர் என்ன பேசினாங்க என்ன இது பண்ணாங்கன்னு தெரியாது. பட் அஜித் அவரு பில்லா டைம்லலாம் நான் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மலேசியால. ஸோ அது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் தான், நல்லா இருந்துச்சு.